Good evening, good evening, everybody. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. Good evening, ma. Good evening, sir. Right. அடுத்ததா நம்ம பாட்னியில நம்ம பார்க்க போற லெசன் வந்து பாத்தீங்கன்னா சூழ் மண்டலம் ஈகோ சிஸ்டம். இது ஈகோ சிஸ்டம் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஈகோ சிஸ்டம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? Food chain, sir. Food chain, food web. ஓகே, வெரி குட். அப்புறம் அதெல்லாம் பத்தி படிப்பீங்க. ஓகே, ஒரு ஐடியா கிடைச்சது. வேற சார், இந்த சூழ்நிலை மண்டலத்துல எவ்வளவு உயிரினங்கள் இருக்கு? சூழ்நிலை மண்டலத்துல எவ்வளவு உயிரினங்கள் இருக்குன்னா அதனுடைய உணவூட்ட முறைகள்லாம் என்ன? சரியா? அத பத்தி படிப்பீங்க. அப்புறம் பத்தி படிப்போம் சார். பிரமிடு, சரியா? ஆற்றல் எனர்ஜி பிரமிட், அதுக்கப்புறம் பயோமாஸ் பிரமிட், அதுக்கப்புறம் நம்பர் பிரமிட். ஓகேயா? உயிர்த்தல் இதெல்லாம் பத்தி படிப்பீங்க. அதுக்கப்புறம் வழிமுறை வளர்ச்சி, அந்த வளிமண்டல சுழற்சியில படிப்போம் சார். ஆமா, கார்பன் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி. ஓகே, அதுக்கு அடுத்தது வழிமுறை வளர்ச்சிமா, சக்சஷன், ஹைட்ராக் சக்சஷன், ஜீராக் சக்சஷன் அப்படின்னா என்ன? ஓகே, இதுகளை பத்தி தான் நம்ம படிப்போம். பாஸ்பரஸ் சைக்கிள்லாம் என்ன, அதுக்கு அடுத்தது கார்பன் சைக்கிள்லாம் என்ன, எப்படி ஒரு உணவூட்ட மாற்றத்துல இருந்து அடுத்த உணவூட்ட மாற்றத்துக்கு கடத்தப்படுகிறது, இதெல்லாம் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். நான் கேட்டது சூழ்நிலை மண்டலம் அல்லது சூழ் மண்டலம், ஈகோ சிஸ்டம் அப்படின்னா என்ன? சுற்றுச்சூழல்ல இருக்கிறத பத்தி படிக்கிறது சார். அவ்வளவுதான். நம்ம சுற்றி இருக்க சூழல்ல இருக்கக்கூடிய, சரியா, நீர்வாழ் சூழ் மண்டலம், நிலவாழ் சூழ் மண்டலம், இவைகள் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் பத்தி படிக்கிறது தான் நம்ம சிம்பிளா சொல்ல போனா ஈகோ சிஸ்டம் சொல்றோம். இது ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட்னு சொல்றோம். நேச்சரோடைய ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட்டே யாருன்னா அது ஈகோ சிஸ்டம் தான். சரிங்களா? ரைட். இதை தான் நம்ம முதல்ல நம்ம பார்க்கலாம். ஈகோ சிஸ்டம்னா என்ன அப்படின்றதுக்கான வரையறையோட சேர்த்தே நம்ம பார்க்கலாம். ஸோ சூழ் மண்டலம் அப்படின்றது என்ன அப்படின்னா இயற்கையுடைய செயல்படு அலகு, ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நேச்சர். சரியா? இப்ப நம்ம பாக்குறோம். ஸோ நம்ம இப்ப ஒரு வெளியில நம்ம போறோம், ஒரு காட்டு பக்கம் போறோமோ அல்லது ஒரு டிராவல் பண்ணி போறோமோ, நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா காட்சியளிப்பது இந்த சூழ் மண்டலம் தான். சரியா? அப்ப இயற்கையுடைய செயல்படு அழகே சூழ் மண்டலம் தான். அது நீர்வாழ் சூழ் மண்டலமா இருக்கலாம், அல்லது நிலவாழ் சூழ் மண்டலமா இருக்கலாம், ஓகேவா, அல்லது செயற்கை சூழ் மண்டலமாக இருக்கலாம். ஓகே, அப்ப சூழ்மண்டலம் அப்படின்றது இயற்கையுடைய செயல்படு அழகு அப்படின்னு சொல்றோம். இதில் வாழும் உயிரினங்கள் அவற்றுக்குள்ளேயும் அதனை சுற்றியுள்ள செயல்படும் சுற்றுச்சூழலுக்கு இடையேயும் இடைவினையை தொடர்பை கொண்டிருக்கின்றன. இப்ப பாருங்க, ஒரு சூழ்மண்டலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு குலவாழ் சூழ்மண்டலம் எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குலச்சூழ் மண்டலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒன்லி உயிருள்ள உயிரினங்கள் மட்டும்தான் இருக்கா? உயிரற்ற காரணிகளும் அங்க இருக்குங்க. நீர், ஃபார் எக்ஸாம்பிள் நீர், காற்று. அப்ப அந்த உயிரினங்களுக்கு இடையேயும், அப்ப அங்க குளத்துல வாழக்கூடிய மீனினங்கள், தவளை இனங்கள், வேற என்னெல்லாம், அப்புறம் தாவர இனங்கள், அவைகளுக்கு இல்லேயும் அதனை சுற்றியுள்ள சமூகங்கள், யாரு, உயிரற்ற காரணிகள், அவைகளுக்கு இடையேயும் என்ன பண்ணிருக்க, ரிலேஷனை கொண்டிருக்கின்றன. ஓகே, வேர் living organism interact among themselves and also with the surrounding physical environment. சூழ்மண்டலம் என்பது சிறிய அளவிலான குளச்சூழ்மண்டலம் முதல் பெரிய அளவிலான காடு சூழ்மண்டலம் அல்லது கடல் சூழ்மண்டலம் வரை வேறுபடுகிறது அப்படின்னு சொல்றோம். ecosystem varies greatly in size from a small pond to a large forest or a sea. இப்ப ஒண்ணு இல்லடா, ஒரு டிராப் தண்ணி எடுத்துக்கங்களேன், குளத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு துளி நீர் எடுத்துக்கிட்டா கூட அது ஒரு ஈகோசிஸ்டம் தான்டா. அது ஒரு மைக்ரோ ஈகோசிஸ்டம். அப்ப அதுலயும் நுண்ணுயிர்கள் வாழுமா வாழாதா? இருக்காது, வாழும். அதுவும் ஒரு ஈகோசிஸ்டம் தான் குறிக்கும். அதுவும் ஒரு சுற்றுச்சூழல் மண்டலத்தை தான் நம்ம குறிக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன குளம் இருக்கு, சரி, அது ஒரு சூழ் மண்டலம். குளம் இருக்கு, அது ஒரு சூழ் மண்டலம். ஓகே, அதுக்கு அடுத்தது ஒரு காடு, பெரிய காடு இருக்கு, சரியா, அது ஒரு சூழ் மண்டலம். ஓகே, இதெல்லாம் நம்ம சொல்றோம். சரி, ஒரே நிமிஷம்.
ரைட். அப்ப சூழ்மண்டலம் அப்படின்றது ஒரு சின்ன நீர்நிலை, ஒரு குளம் குட்டை கூட எடுத்துக்கங்க, அது ஒரு சூழ்மண்டலம் தான். அதுலயும் உயிருள்ள உயிரினங்கள் உயிரற்ற உயிரினங்களுடைய இடைவினைகள் புரிந்து கொண்டுதான் இருக்கும். அதே மாதிரி பெரிய காடு, பெரிய கடல், இது எல்லாமே சூழ்மண்டலம் தான் சொல்றோம். ஆனா அதோடைய சைஸ் வேரி ஆகிறது, அதுதான் நாம இங்க சொல்றோம். ஓகேவா? ecosystem varies greatly in size from a small pond to a large forest or a sea. பெரும்பாலான சூழ்நிலையில் வல்லுநர்கள் இந்த உயிர் கோலத்தையே ஒரு உலக சூழ்மண்டலமாக கருதுகின்றனர். அதாவது நிறைய ஈகாலஜிஸ்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியுமா, நாம வாழக்கூடிய இந்த புவியே, இந்த பூமியே ஒரு பெரிய சூழ்மண்டலம் மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. many ecologists regard the entire biosphere as a global ecosystem, okay, as a composite of all local ecosystem on earth. இது எதை கொண்டிருக்கிறது அப்படின்னா, சின்ன 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 குட்டி குட்டியான ஈகோசிஸ்டம் நிறைய கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ரைட். சூழ்மண்டலத்தினுடைய தந்தை அப்படின்னு நம்ம யார சொல்றோம் அப்படின்னா இபி ஓடம் அப்படின்றவர் தான். சரியா? ஸோ ஃபாதர் ஆஃப் ஈகோசிஸ்டம் யாருன்னா இபி ஓடம். அதே மாதிரி சூழ்மண்டலம் அப்படின்ற டேர்ம், சரியா, என்ற வார்த்தையை யார் தந்ததுன்னா டான்ஸ்லி அப்படின்றவர் தான். இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லது. ரைட். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சூழ்மண்டலத்தினுடைய வகைகள்யா. சரியா? இப்ப ரெண்டு அடிப்படையா ரெண்டு கேட்டகரியில நம்ம சூழ்மண்டலத்தை பிரிக்கிறோம். சூழ்மண்டலத்தை ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம். ஒன்னு தரை சூழ்மண்டலம், சரியா, டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். மற்றொன்று நீர் சூழ்மண்டலம், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். தரை சூழ்மண்டலம்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எது எதெல்லாம் வரும் அப்படின்னா காடு, ஃபாரஸ்ட், சரியா, கிராஸ்லேண்ட், புல்வெளி, பாலைவனம், டெசர்ட். ஸோ ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். இதெல்லாம் தரை சூழ்மண்டலத்துக்கான எடுத்துக்காட்டு. அதுக்கு அடுத்தது அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். சரியா? இதுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள்? குளம், ஏரி, ஈரநிலம், ஆறு மற்றும் கழிமுக துவார சூழ்மண்டலம். கழிமுக துவாரம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆறும் கடலும் கலக்கக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம கழிமுக துவாரம் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே எதுல வருது அப்படின்னா அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்துல வரும். சரியா? பாண்ட், லேக், வெட்லேண்ட், ரிவர் அண்ட் ஈஸ்டரி ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். ரைட். அதுக்கு அடுத்தது நம்ம இன்னும் டீடைலா பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இது ரெண்டும், அதில் விட்டுறேன். ரைட். அதுக்கப்புறம் இது தவிர வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழ்மண்டலம் கூட இருக்கு. அப்ப இது நேச்சரா உருவாகிறதா அல்லது ஆர்டிபிஷியலா மனுஷனால் உருவாக்கப்படுறது? இது ஆர்டிபிஷியல்ல தான் வரும். சரியா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மனிதன் சும்மா தரிசா கடந்த ஒரு நிலத்தை என்ன பண்றான், ஏறு ஓட்டி பயிர் வைக்க ஆரம்பிக்கிறான். அது ஒரு சூழ்மண்டலம். ஆனா அது என்ன சூழ்மண்டலம்? மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழ்மண்டலம்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு மீன் தொட்டிய அவன் வீட்டிலே வச்சு அதுல நல்ல வண்ண வண்ண மீன்களை வச்சு வளர்க்குறான். அது ஒரு அக்வாரியம் போல செயல்படும். அதுவும் மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழ்மண்டலத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஓகே. சோ பயிரிடப்பட்ட நிலங்கள் அல்லது விளைச்சல் நிலங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு காப்பகங்கள், சரியா, அக்வாரியம், இது ரெண்டுமே மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழ்மண்டலம். அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழ்மண்டலத்தின் கீழ் வராதது எது, வருவது எது, இந்த மாதிரி கேள்விகளை உங்களுக்கு கேட்கலாம். அதனால இது நீங்க அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இதெல்லாம் மனிதனால ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி அதுல சும்மா பயிர் ஏதாவது ஒண்ணு செடியை வளர வைக்கிறது. ரைட்டா? இதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழ்மண்டலத்துக்கு கீழே தான் வர்றது. ரைட். ஒரு சூழ்மண்டலம் என்பது எதை எதை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உள்ளீடு, உற்பத்தி திறன், சரியா, இன்புட், சரியா. இப்ப சூரிய ஒளியின் மூலமாக தாவரங்கள் என்ன பண்ணுது, ஒளிச்சேர்க்கை செய்யுது. சரியா? அதுக்கு அடுத்தது ஆற்றலை கடத்துதல். அப்போ உற்பத்தி செய்தத அந்த எனர்ஜிய எதன் வழியா கடத்துது? ஒரு ஆற்றல் மட்டத்திலிருந்து அடுத்த ஆற்றல் மட்டத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உணவு சங்கிலி வழியாகவோ அல்லது உணவு வலை வழியாகவோ கடத்தப்படுதல். அதுக்கு அடுத்தது வெளியீடு. இப்படி கடத்தப்பட்டது லாஸ்டா என்ன ஆகுது? அவுட்புட், சிதைவடைதல், ஆற்றல் இழப்பு ஆகியவற்றை கொண்டது. என்ன அப்படின்னு இங்கிலீஷ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். In order to appreciate the input, that is productivity,
transfer of energy, food chain, food web, nutrient cycling, and the output degradation and energy loss. ஸோ இவைகளை உள்ளடக்கியது தான் சூழ்மண்டலம். அப்ப நம்ம பாருங்க, ஒண்ணு இல்லை, உள்ளீடுக்கு நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொன்னது போல என்னது, உள்ளீடுக்கு நீங்க சூரிய ஒளியை ஒரு உள்ளீடாக நீங்க எடுத்துக்கலாம். சரியா? அப்ப அந்த உள்ளீட்டின் மூலம் கிடைப்பது என்ன கிடைக்குது? தாவரங்கள் உணவை தயாரிக்கின்றன. ரைட்டு. அப்ப தாவரங்களிடத்துல கிடைத்த எனர்ஜி உணவு சங்கிலி வழியா, ஃபுட் செயின் வழியா அல்லது ஃபுட் வழியா அந்த ஊட்டப்பொருட்கள் எங்க ஆகுது? அடுத்த ஆற்றல் நிலையான கன்சியூமருக்கு போகுது. 2ஆம் நிலை கன்சியூமர், 3ஆம் நிலை கன்சியூமர்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் இறுதியா என்ன ஆகிறது? ஒரு மட்டத்திலிருந்து இன்னொரு மட்டத்துக்கு செல்ல செல்ல ஆற்றலானது இழப்பு ஏற்படும், அல்லது இறந்து போயிடுச்சுன்னா சிதைவடைகிறது. ஸோ இவைகளை உள்ளடக்கியது தான் நாம என்ன சொல்றோம்னா சூழ் மண்டலம் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? சூழ் மண்டலத்தினுடைய அமைப்பு மற்றும் பணிகள் என்ன வேலையை செய்யுது, சரியா? என்ன வேலையை செய்யுது, அதனுடைய அமைப்பு என்ன, அதனுடைய பணிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உயிர் மற்றும் உயிரற்ற காரணிகள் ஒவ்வொன்றும் மற்றொன்றால் பாதிக்கப்படுகிறது. கரெக்டு தான், சரியா? இப்ப சூழ்மண்டலம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உயிருள்ள உயிரினங்களும் இருக்கு, உயிரற்ற காரணிகளும் இருக்கு. ஸோ இதனால அதுக்கு பாதிப்பு, அதனால இதுக்கு பாதிப்பு. ஒண்ணு உயிரற்ற காரணியே சுத்தமா இல்லைன்னா உயிருள்ள காரணி உயிர் வாழ முடியுமானா உயிர் வாழ முடியாதுங்க. சரியா? ஸோ ஒண்ணு இன்னொன்னால கண்டிப்பா பாதிக்கப்படும். யூ ஹவ் லுக்ட் அட் தி வேரியஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி என்வயர்மெண்ட், ஏபயாட்டிக் அண்ட் பயாட்டிக். நீங்க பாக்குறீங்க, நீங்க சுற்றி பார்க்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு தெரிவது உயிருள்ள காரணிகளும் தெரியுது, உயிரற்ற காரணிகளும் தெரிகிறது. You studied how the individual biotic and abiotic factors affected each other and the surrounding. நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்கன்னு சொல்றாங்க. உயிருள்ள காரணிகள் உயிரற்ற காரணிகளால எவ்வாறு பாதிக்கப்படுகிறது அப்படின்றத உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உயிர் மற்றும் உயிரற்ற காரணிகளுக்கு இடையே உள்ள தொடர்பின் விளைவாகவே உடற் வடிவமைப்பு உருவாகின்றது. அப்பாடா! அதாவது என்ன சொல்றாங்கன்னா, in a more integrated manner and see how the flow of energy takes place within these components of the ecosystem பார்க்கலாம். Interaction of biotic and abiotic components result in a physical structure that is characteristic for each type of ecosystem. ஒண்ணுடா ராஜா, இப்ப ஒரு அக்வாட்டிக் ecosystem எடுத்துக்கீங்களா, அங்கு வாழக்கூடிய தாவரங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கு? What type of plants are there in aquatic ecosystem? சுவாசிக்கிறதுக்கு செதில்கள் எல்லாம் கூட இருக்கும் சார். சுவாசிக்கிறதுக்கு செதில்கள் இருக்குமா? தோல் மூலியமா சுவாசிக்க முடியல சார். ஓ, விலங்குகள் சொல்றீங்க. ஓகே. தாவரங்கள்மா? நீர்ல மிதக்க கியூட்டிகல் இருக்காது சார். கியூட்டிகல் இருக்காது. நீர்ல மிதக்கக்கூடிய கியூட்டிகல் இருக்காதுன்னு சொல்ல முடியாதுடா. கியூட்டிகல் இருக்காது நீங்க எங்கனா படிச்சிருக்கீங்களா? இல்லடா, கியூட்டிகல்லாம் இருக்கும், கண்டிப்பா கியூட்டிகல் இருக்கும். தடிமனான கியூட்டிகல் இருக்காதே தவிர கியூட்டிகல் என்ற அமைப்புலாம் இதுல இருக்கும். சரியா? அப்படி இருந்தா, இல்லைன்னா தண்ணியிலே இருக்குது, அழுகி போயிடும். ஓகே, கண்டிப்பா இருக்கும். அப்புறம் என்ன சொன்னீங்க? ஏதோ ஒரு வேற பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே, நீர்ல மிதக்கிற மாதிரி அமைப்புகள். நீர்ல மிதக்கிற மாதிரியான அமைப்புகள். சரியா? ஹேர் அண்ட் கைமா அதுல இருக்கும். சரியா? அண்ட் அதே போல இலைகளுக்கு மேல அந்த வேக்சி கோட்டிங்லாம் இருக்கும். தாமரை இலையெல்லாம் பார்த்தோன்னா வேக்சி கோட்டிங்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இதெல்லாம் நீர்ல வாழ்றதால தான் அதுக்கான தகவமைப்பு அப்படி இருக்கு, உடல் வடிவமைப்பு அப்படி இருக்கு. சரியா? அதுவே நீங்க டெரஸ்ட்ரியல் லேண்டுக்கு அல்லது ஒரு டிசர்ட் எடுத்துங்க, பாலைவனங்கள் எடுத்துங்க, அங்கு வாழக்கூடிய உயிரினங்களுக்கான தகவமைப்பு என்ன, உடல் வடிவமைப்பு எப்படி இருக்கு? ஓகே, வெரி குட். அப்ப லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ். இலைகள்லாம் முட்களாக மாறி இருக்கும். இது தாவரங்கள்ல. விலங்குகள்ல ஷார்ட் இயர்ஸ், ஃபின்ஸ் எல்லாம் ஷார்ட், லிம்ப்ஸ்லாம் ஷார்ட்டா இருக்கும் சார். ஷார்ட்டா இருக்கும். வெப்பத்தை அதிகமா இழக்க கூடாதுன்றது ஷார்ட்டா இருக்கும். சரிங்களா? சோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மண்ணுக்குள்ள போய் மறைஞ்சிக்கிற மாதிரியான திறன். சோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, பயாட்டிக் அண்ட் ஏபயாட்டிக் கேரக்டருக்குடைய இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பால தான் அங்கு வாழக்கூடிய உயிரினங்களுடைய உடற் வடிவமைப்பு உருவாகின்றது. இதுவே ஒவ்வொரு வகை சூழ்மண்டலத்தின் பண்பாகவும் கருதப்படுகிறது. அப்ப இதுதான் ஒரு ஈகோசிஸ்டத்துடைய கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
சரியா? ஒரு சூழ்மண்டலத்தில் உள்ள தாவர மற்றும் விலங்கு சிற்றினங்களை அடையாளம் காண்பதும் மற்றும் அவற்றின் எண்ணிக்கையை பெறுவதும் சூழ்மண்டலத்தில் உள்ள சிற்றினங்களின் தொகுப்பை அளிக்கிறது. அப்ப ஒரு ஈகோசிஸ்டத்துக்கு போறீங்க, அதுல எவ்வளவு தாவரங்கள் வாழ்கின்றன, எவ்வளவு விலங்குகள் வாழ்கின்றன அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க. அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டு எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா அது எதை குறிக்கும்னா ஸ்பீசிஸ் காம்போசிஷன், எத்தனை ஸ்பீசிஸ் உள்ள இருக்கு. இப்ப தாவர இனங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கனாலே இப்ப ஹைட்ரில்லா இருக்குன்னா அது ஒரு ஸ்பீசிஸ் தான், வாலிஸ்னேரியா இருக்குன்னா அது ஒரு ஸ்பீசிஸ் தான், பிஸ்டியா இருக்குன்னா அது ஒரு ஸ்பீசிஸ் தான். சரிங்களா? அப்படிதான் அங்க வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் எனுமரேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம் gives its species composition. சூழ்மண்டலத்தில் கூறுகள் எவ்வாறு இணைந்துள்ளது மற்றும் அவற்றினுள் ஆற்றல் ஓட்டம் எவ்வாறு நிகழ்கிறது. அதாவது என்ன சொல்றாங்க, நம்ம சூழ்மண்டலத்துல ஒவ்வொரு உட்கூறுகள்லாம் எப்படிலாம் இருக்கு அண்ட் எனர்ஜி ஃப்ளோ ஒரு 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 மட்டத்திலிருந்து அடுத்த மட்டத்துக்கு, சரியா, அடுத்த ஆற்றல் மட்டத்துக்கு, ஒரு டிராபிக்கல்ல இருந்து அடுத்த டிராபிக்கல் ஃபுட் செயின்ல இருந்து இன்னொன்னுக்கு எப்படி மாறுது, உணவு மட்டத்திலிருந்து இன்னொரு மட்டத்துக்கு எப்படி மாறுது அப்படின்றத பார்க்கலாம். ரைட், முதல்ல நம்ம பார்க்க போறது சிற்றின தொகுப்பு, ஸ்பீசிஸ் காம்போசிஷன். ஸ்பீசிஸ் காம்போசிஷன்னா என்ன? இப்பதான் நான் சொன்னேன், அதே பாயிண்ட் தான் மறுபடியும். ஒரு சூழ்மண்டலத்தில் உள்ள தாவர மற்றும் விலங்கினங்களை அடையாளம் காணுதல் மற்றும் கணக்கெடுத்தல் போன்றவைகள் அந்த சூழ்மண்டலத்தின் சிற்றின தொகுப்பை குறிக்கிறது. அப்போ ஒரு சூழ்மண்டலத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு தாவரம் வாழுது அதை ஐடென்டிஃபை பண்ணணும், சரியா, அண்ட் எத்தனை விலங்கினம் வாழுது அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இப்படிலாம் பண்றீங்க பத்தியா, அதுதான் நம்ம ஸ்பீசிஸ் காம்போசிஷன் சொல்றோம். ஸோ இந்த இடத்த பாருங்க, ஒரு பர்டிகுலர் சூழ்மண்டலத்துல என்னென்னலாம் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். சார், அடுக்கமைவுகள்னு சொல்லுவாங்க. அடுக்கமைவுகள்லாம் என்ன? ஸோ பல்வேறு நிலைகளை ஆக்கிரமித்துள்ள பல்வேறு உயிரினங்களின் செங்குத்தான பரவல் அமைப்புகள் அடுக்கமைவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்னன்னா வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆக்குபைங் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இஸ் கால்டு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இந்த எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்க பாருங்களேன். அப்ப ஒரு 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 காடு என்ற சூழ்மண்டலத்துக்கு நீங்க போறீங்க, உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் லெவல்ல எப்படி இருக்கு வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா, அடியில சிறு புல்வெளி, சரியா, சிறு புற்கள் கிராஸ் இருக்கு, அதுக்கு மேல சிறு செடிகள், அதுக்கு மேல புதர் செடிகள், அதுக்கு மேல பெரும் மரங்கள், சரியா. சோ இத கூட நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தான் சொல்லலாம். ஓகே, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தான் நம்ம சொல்ல முடியும். அது தவிர வெவ்வேறு ஸ்பீசிஸ் இருந்தா கூட நீங்க அதை என்ன சொல்லலாம், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மரங்கள் மேல் செங்குத்து அடுக்கு அல்லது காடுகளின் அடுக்குகளை ஆக்கிரமித்து இருக்கின்றன. அப்ப என்ன சொல்றாங்க, ட்ரீஸ் ஆக்குபை டாப் வெர்டிகல் ஸ்ட்ராட்டா ஆர் லேயர் ஆஃப் எ ஃபாரஸ்ட். இரண்டாவதாக புதர் செடிகள், சிறு செடிகள் மற்றும் புல்வெளிகள் அடிமட்ட அடுக்குகளை ஆக்கிரமித்திருக்கின்றன, சரியா. மேல உயரமான மரம், அதுக்கு கீழே புதர் செடி, அதுக்கு கீழே புல்வெளி என கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இறங்கி வருவதை நீங்க பார்க்கலாம். ஷாப்ஸ் த செகண்ட் அண்ட் ஹெர்ப்ஸ் அண்ட் கிராசஸ் ஆக்குபை த பாட்டம் லேயர். சிறு செடிகள் புல்வெளிகள்லாம் எங்க இருக்கும், ஒரு சூழ்மண்டலத்துல அடிப்பகுதியில இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்தது சூழ்மண்டலத்தினுடைய செயல்கள், ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சூழ்மண்டலத்துல 4 முக்கியமான செயல்கள் இருக்கு. ஒண்ணு உற்பத்தி, ப்ரொடக்டிவிட்டி, சரியா. அதுக்கு அப்புறம் சிதைவு, டீகம்போசிஷன், ஒரு பொருள் சிதைஞ்சு அதன் மூலியமாவும் மற்றவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதுக்கு அடுத்தது எனர்ஜி ஃப்ளோ, ஆற்றல் ஓட்டம், ஒரு உணவூட்ட மட்டத்திலிருந்து அடுத்த டிராபிக் லெவலுக்கு, சரியா, ஒரு உணவூட்ட மட்டத்திலிருந்து அடுத்த உணவூட்ட மட்டத்திற்கு எப்படி ஆற்றல் கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஊட்ட சுழற்சி, நியூட்ரியன் சைக்கிளிங், சரியா. இதெல்லாம் தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் நம்ம. மேற்கூறிய சூழ்மண்டல கூறுகளின் அம்சங்களை நீங்கள் கருத்தில் கொள்ளும் போது அவை ஒரு அழகாக செயல்படுகின்றன. அப்ப ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ, நியூட்ரியன் சைக்கிளிங், இது எல்லாமே ஒரு யூனிட் மாதிரி செயல்படுகின்றன, ஒரு யூனிட் போல இங்கு செயல்படுகின்றன. நீர்வாழ் சூழ்மண்டலத்தின் பண்புகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறிய குளத்தினை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, டு அண்டர்ஸ்டாண்ட் த ethos of an aquatic ecosystem, let us take a small pond as an example. சின்ன குளம், சரியா, சின்ன குளத்தை நீங்க எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம்.
இது மிகவும் சுயநிலையான அலகு மற்றும் எளிமையான உதாரணம். இது வந்து செல்ஃப் சஸ்டைனபிள் அண்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். திஸ் இஸ் ஃபேர்லி a self sustainable unit and rather simple example that explain even the complex interaction that exists in an aquatic ecosystem. இது எதன் மூலம் ஒரு நீர்வாழ் சூழ்மண்டலத்தில் காணப்படக்கூடிய சிக்கலான இறைவனைகளை கூட எழுதி விடக்கூடாது. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் நீங்க ஒரு குளத்தை செல்ஃப் சஸ்டைனபிள் யூனிட்னு சொல்றீங்க? என்ன காரணத்துக்காக நம்ம அதை சொல்றோம் சொல்லுங்க. சொல்லுப்பா, ஒரு குளத்துல ஏன் அதை வந்து நீங்க ஒரு சுயமான ஒரு நிலையான யூனிட் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேக்குறேன். என்ன ரீசனா இருக்கும்? என்னப்பா சொல்ல? இப்ப ஒரு குளத்துல ஒரு குளத்தில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு எல்லா தேவையும் அங்க கிடைக்குதா? இல்ல வேற ஏதாவது கடலை சார்ந்து வாழுதா குளம்? இல்ல. அப்ப ஒண்ணு இல்ல, உயிரற்ற காரணிகளான வாட்டர் இருக்கு, லைட் இருக்கு, சோ பிளஸ் மத்த அப்ப அந்த தேவையை அதை பயன்படுத்திய உயிருள்ள உயிரினங்கள் உயிர் வாழ்கின்றன. சரியா? அதை வந்து அது இயற்கையை டெபெண்ட் பண்ணியிருக்கே தவிர செயற்கையா வேற எந்த உயிரினங்களையோ அது சார்ந்து இருப்பது கிடையாதுங்க. அதனாலதான் அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஒரு சுய நிலையான அலகுன்னு சொல்றோம். சரியா? அப்ப நீங்க எடுத்துக்கங்க, இப்ப அந்த குலசூழ் மண்டலத்துல என்ன நடக்குது? புட்சை நடக்குமா நடக்காதா? புட்சை நடக்கும் சார். இப்ப ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் இருக்கும், தாவர மித உயிர்கள் இருக்கும். அதை யார் சாப்பிடுவா? விலங்கு மித சின்ன மீன்கள். விலங்கு மித உயிர்கள் சாப்பிடும். விலங்கு மித உயிர்களை யார் சாப்பிடுவா? சின்ன மீன்கள். அதை யார் சாப்பிடுவா? பெரிய மீன்கள். அதை யார் சாப்பிடுவா? ஒரு பறவை சாப்பிடும். சரியா? அப்ப நீங்க எந்த ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் அங்க இருக்கக்கூடிய சிக்கலான இடைவினைகளை, காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷனை நீங்க உங்களால விளக்க முடியும். குளம் ஒரு ஆழமற்ற மேலோட்டமான நீர் அமைப்பு. A pond is a shallow water body in which all the above mentioned 4 basic components of an ecosystem are well exhibited. இதுல 4 அடிப்படை கூறுகளும் எது? உற்பத்தி திறன், சிதைவு, ஆற்றல் ஓட்டம், ஊட்டல் சுழற்சி நன்றாக புலப்படுத்தப்படல. சொல்லு, உற்பத்தி குளத்துல என்ன எதிரா உற்பத்தி? சொல்லுங்கடா. ஒரு குலசூழ் மண்டலத்துல உற்பத்தி பத்தி சொல்லுங்க. என்ன உற்பத்தி ஆகுது? நீர் சார். ஓகே, நீர் அங்க இருக்குமா? நீர் அங்க இருக்கு. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கும் மூலம் உணவை தயாரிக்கிறது, அது ஒரு உற்பத்தி தானே? எஸ் சார். ரைட். சிதைவு அங்க என்ன நடக்குது? குளத்துல சிதைவு என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தாவரங்களே சிதைந்துரும் சார். ஆமா, இறந்து போன தாவரங்கள் குளத்தின் அடிப்பகுதியில என்ன ஆகும்? மண்ணு மாதிரி படியும். இப்படிதான் ஆதி காலத்துல அப்படியே நிலப்பரப்பு உருவானதா கூட சொல்லுவோம். ஓகே, அப்ப சிதைவு கூட நடக்குது. இறந்து போன உயிரினங்கள் அங்க சிதைக்கப்படுகிறது. ஓகே, ஆற்றல் ஓட்டம் இப்ப நம்ம சொன்னோமே, உணவு சங்கிலி நம்ம சொன்னோம்ல, அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்துல ஃபைட்டோ பிளாங்டான், ஜூ பிளாங்டான், ஸ்மால் ஃபிஷஸ், லார்ஜ் ஃபிஷஸ், பேர்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, அதுவும் நடக்குது. அண்ட் ஊட்ட சுழற்சி நடக்குதா? நியூட்ரியன் சைக்கிளிங் நடக்குதா? சரியா? நியூட்ரியன்ட் உள்ள இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் சுழற்சி அங்க நடக்குதான்னா நடக்கும். சரியா? அந்த மாதிரி ஓகே, அந்த மாதிரி எல்லாமே இந்த 4 கூறுகளும் உள்ளடக்கியது ஒரு சின்ன ஈகோசிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னா இந்த 4ம் மிக முக்கியம்னு சொல்றோம். ரைட். குளத்தில் உயிரற்ற காரணிகளான அனைத்து கனிம மற்றும் கரிம பொருட்கள் நீரில் கரைந்து மண்ணுடன் கலந்து வளமான மண்ணாக குளத்திற்கு அடியில் படிந்து காணப்படுகின்றன. சரியா? அப்ப என்ன சொல்றாங்க பாத்துக்கோ, ஒரு உயிரற்ற காரணிகள், குளத்துல இருக்கக்கூடிய உயிரற்ற காரணிகள் என்ன ஆகுறதுன்னா கீழே டெபாசிட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுல நீர்ல கரைந்து என்ன ஆகுது? அடியில வளமான மண்ணாக படிந்து காணப்படுகின்றன. The abiotic component is the water with all the dissolved inorganic and organic substances and the rich soil deposit at the bottom of the pond. சூரிய ஒளி உட்செல்லுதல், வெப்பநிலை சுழற்சி, நீல் பகல் மற்றும் பிற காலநிலைகள் போன்றவை முழு குளத்தின் செயல்படும் விகிதத்தை கட்டுப்படுத்துகின்றன. அதாவது குளத்துடைய அந்த செயல்பாடு விகிதத்தை யாரெல்லாம் கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்கன்னா, சூரிய ஒளி உட்செல்லுதல். சரியா? சூரிய ஒளி உள்ள போகுதுங்க, சோலார் இன்புட், உட்செலுத்துதல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வெப்பநிலை சுழற்சி,
வெப்பநிலை ஒரே மாதிரியா இருக்கிறது கிடையாது. காலையில வெப்பம் அதிகரிக்க கொஞ்சம் அதிகரிக்கும், நைட் ஆச்சுன்னா குறைஞ்சிரும். ஓகே, டே லென்த் சரியா, அதாவது நீள்பகல்னா என்ன, சீசனுக்கு ஏத்த மாதிரி நீள்பகல் நடக்கலாம் அல்லது குறும்பகல் மாதிரி நடக்கலாம். அண்ட் அதர் கிளைமேட்டிக் கண்டிஷன் ரெகுலேட் த ரேட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் த என்டையர் பாண்ட். மற்றும் மற்ற சில விகிதங்கள் கூட குளத்தினுடைய அந்த செயல்படும் விகிதத்தை கட்டுப்படுத்துகின்றன. இப்போ ஒண்ணும் இல்லடா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குளம் வந்து குளத்தை சுத்தி மரம்லாம் எதுவும் இல்லை, டைரக்டா சூரிய ஒளி படுதுன்னு வச்சுக்கங்க. அங்க அந்த உற்பத்தியாளருடைய உற்பத்தி விகிதம் அங்க அதிகமாக இருக்கும். அதுவே குளத்தை சின்ன குட்டையை சுத்தி பெரிய மரங்கள்லாம் மறைச்சிக்கிச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க, லைட்டு உள்ள பாஸ் ஆக முடியலன்னு வச்சுக்கோங்க, அங்க உற்பத்தி திறன் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப செயல்படும் விகிதத்தை கட்டுப்படுத்துவது யாருன்னா இந்த சூரிய ஒளி, வெப்பநிலை சுழற்சி, நீள்பகல் மற்றும் பிற காலநிலைகள் இதனை கட்டுப்படுத்துவதாக நீங்க நம்பலாம். சுய தற்சார்பு உயிர்களான தாவர மிதவு உயிரிகள், சில பாசிகள் மற்றும் மிதக்கும் தாவரங்கள், விளிம்புகளில் காணப்படும் மூழ்கும் மற்றும் குறுகலான செடிகள் போன்றவை குளத்தில் காணப்படுகின்றன. இப்ப குளத்துல இருக்கக்கூடிய சுயசார்பு உயிரினங்கள், அதாவது தங்களுக்கு தேவையான தானே தயாரித்துக் கொள்ளக்கூடியவை, ஆங்கிலத்தில் ஆட்டோட்ராபிக்னு சொல்லுவோம். சரியா? The autotrophic components include phytoplankton, some algae and the floating submerged and marginal plants found at the edges. நமக்கு தெரியும்டா, ஒண்ணும் இல்லை. இப்ப சில மிதவை உயிரிகள், தாவர மிதவை உயிரிகள் இருக்கு, வாழுது. சரியா? இப்ப நீங்க ஒரு பிஸ்டியா, அதுக்கு அடுத்தது வேற என்ன இருக்கு, லெம்னா, இதெல்லாம் தாவர மிதவை உயிரிகள் தான். அது என்ன பண்ணுது, தங்களுக்கு தேவையான உணவை அதுவே தயாரிச்சுக்குதுங்க. அதே போல சில பாசி இனங்கள், பச்சை பாசி இனங்கள் பெரும்பாலும் இருக்கும், நீல பசும் பாசிகள் பெரும்பாலும் இருக்கும். மிதக்கும் தாவரங்கள் பிஸ்டியா, ஐகார்னியா. ஓகே, அதுக்கப்புறம் விளிம்புகள் காணப்படும் மூழ்கும் மற்றும் குறுகலான செடிகள். இப்ப பாருங்க, ஹைட்ரில்லா பாருங்க, தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும். சரி, அல்லது சின்ன சின்ன கோரப்புல்கள் வளர்ந்திருக்கும். இது எல்லாமே சுயசார்பு உயிரினங்கள், அதாவது தங்களுக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியை பெற்றிருப்பவை. இவைகள்லாம் எங்க வாழுது, குளத்துல வாழுது. இங்கு நுகர்வோர்களாக, சரிங்க, குளத்துல உற்பத்தியாளர்கள் தான் இருக்காங்க. அங்க யாரு கன்சியூமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்கு மிதவு உயிரிகள். அப்ப தாவர மிதவு உயிரிகளை யார் சாப்பிடுவா, விலங்கு மிதவு உயிரிகள் சாப்பிடுவார். சரியா? So the consumers represented by the zooplankton. இவைகள் தன்னிச்சையாக நீந்தி வாழ்பவை மற்றும் குளத்தின் அடிப்பகுதியில் வாழும் உயிரினங்கள் ஆகும். இந்த ஜூப்ளாங்க்டனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஸ்விம்மிங் அண்ட் பாட்டம் டிவெல்லிங் ஃபார்ம்ஸ், கீழே நீருக்கு அடியில, அதாவது அந்த குளத்தோட அடிப்பகுதியில் இருக்கும் மீன், சின்ன மீன்லாம் இருந்தா, சாரி, இந்த சின்ன சின்ன தாவர வகைகள்லாம் என்ன பண்ணிட்டோம், இது சாப்பிட்ரும். ஓகே, அவங்க குளத்துல யாரா இருப்பாங்க, கன்சியூமரா இருப்பாங்க, அதாவது நுகர்வோர்களாக இருப்பாங்க. குறிப்பாக அதுக்கடுத்தது சிதைப்பவைகளான பூஞ்சைகள், பாக்டீரியங்கள் மற்றும் கசைகளுடைய உயிர்கள் போன்றவை குளத்தின் அடிப்பகுதியில் அதிக அளவு காணப்படுகின்றன. சார், டீகம்போஸ் பண்றதுக்கான ஃபங்கஸ் குளத்துக்கு அடியில வாழுது, பாக்டீரியா. சரியா? கசைகளுடைய உயிரிகள் என்ன சொல்லுவீங்க, கசைகளுடைய உயிரிகள்னா எது வரும், எதிரா வரும், பிளாஜெல்லேட்டட் ஆர்கனிசம்னா என்ன சொல்லுவீங்க, பிளஜெல்லா இருக்கும், யூக்ளினாய்டுகள், பாரமீசியம். சரியா? இதெல்லாம் சிதைக்கக்கூடிய உயிரிகள். ஒரு உயிரினம் இறந்து போச்சுன்னா சிதைக்கக்கூடிய, இதெல்லாம் எங்க இருக்குது, குளத்தோடைய அடிப்பகுதியில காணப்படுகிறது. இந்த அமைப்பு எந்த ஒரு சூழ்மண்டலாக இருப்பினும் மற்றும் உயிர்கோளமாக இருப்பினும் அனைத்து செயல்பாடுகளையும் மேற்கொள்கிறது. சரியா? இந்த மாதிரியான ஈகோசிஸ்டம், ஒரு குள ஈகோசிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகுது, எந்த மாதிரியான உயிர்கோளமாக இருந்தாலும், ஓகே, எந்த ஒரு சூழ்மண்டலமாக இருப்பினும் இந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடியது. அதாவது தற்சார்பு ஊட்ட உயிரினங்கள் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி கனிமப் பொருட்களை கரிமப் பொருட்களாக மாற்றுகின்றன. கரெக்ட் தானே? வித் ஹெல்ப் ஆஃப் சன்லைட் என்ன ஆகிறது, அதாவது சோலார் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. ஓகே, இது எங்க, தாவரங்கள் நடக்கும். தற்சார்பு ஊட்ட உயிரினங்கள் இருந்து பிற ஊட்டமுறை உயிரினங்கள் தனது உணவை பெற்றுக் கொள்கின்றன. அப்ப ஆட்டோட்ராஃப் கிட்ட இருந்து ஹெட்ரோட்ரோஃப்கள் அல்லது ப்ரொடியூசர் கிட்ட இருந்து என்ன சொல்லலாம், கன்சியூமர்கள் உணவை பெற்றுக் கொள்கின்றனர். இவ்வுயிர்கள் இறந்த பிறகு சிதைத்தல் மற்றும் கனிமமாக்கல் செயல் மூலம் மண்ணை அடைந்து மீண்டும் தற்சார்பு ஊட்ட உயிரினங்களாக பயன்படுத்திக் கொள்ளப்படுது. அப்ப பாருங்க, ஏதாவது ஒரு உயிரினம், இப்ப ஒரு குளச்சூழல் மண்டலம் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஒரு குளத்துல ஒரு மீன் செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்,
அப்படியே கீழே மண்ணு கிட்ட போகும். அங்கு வாழக்கூடிய பாக்டீரியா பூஞ்சைகள்லாம் என்ன பண்ணிடும், சிதைஞ்சிட்டு மறுபடியும் யார் எடுத்துக்குவாங்க, தற்சார்பு ஊட்ட உயிரினங்கள். யாரு, ஒரு சின்ன பிளான்ட் வளருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தேவையான சத்தை அங்கிருந்து எடுத்துக்கும். அப்ப எப்படி ஒரு சைக்கிள் மாதிரி நடக்குது அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். ஓகே. So decomposition and mineralization of dead matter to release them back for reuse by the autotrophs. இச்செயல் மீண்டும் மீண்டும் அல்லது அடுத்தடுத்து நடைபெறுவதாகும். இது மட்டும் என்ன ஆகும், கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். வாழும், இறக்கும், இருந்தது மக்கி போகும். அதுல இருந்து ஆற்றலை யார் எடுத்துக்குவா, ப்ரொடியூசர், உற்பத்தியாளர்கள் எடுத்துக்குவாங்க. ஓகே. அப்படியே இந்த மாதிரி கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். ஆற்றலின் இயக்கமானது உயர்மட்ட ஊட்டநிலையை நோக்கி ஒரே திசையில் செல்லும். அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உணவு சங்கிலி நீங்க எடுத்துங்களேன். இப்ப சரி, நீர்வாழ் உணவு சங்கிலியை நீங்க எடுத்துக்கங்க. ஃபைட்டோ பிளாங்டான்ல இருந்து ஜூ பிளாங்டான், ஜூ பிளாங்டான்ல இருந்து ஸ்மால் ஃபிஷஸ், லார்ஜ் ஃபிஷஸ், ஒரு பேர்ட்ஸ்னு வருது. சரியா? அப்ப ஆற்றல் எனர்ஜி முதல்ல எங்க இருந்து எங்க போகும், ஃபைட்டோ பிளாங்டான்ல இருந்து ஜூ பிளாங்டானுக்கு போகும். அதாவது தாவர மிதவை உயிரிலிருந்து விலங்கு மிதவை உயிர்களுக்கு போகும். அதுக்கப்புறம் எனர்ஜி விலங்கு மிதவை உயிரிலிருந்து எங்க போவா, சிறு மீன்களுக்கு போகும். அதுக்கப்புறம் பெரிய மீன்களுக்கு போகும். அதுக்கப்புறம் மீன்களை சாப்பிடக்கூடிய பறவைகள் இடத்துல போகும். அப்ப எப்படி இருக்கும், ஒரே திசையில ஆற்றலோட இயக்கம் ஒரே திசையில நடக்கும். இந்த நிகழ்வில் ஆற்றல் சிதைவு மற்றும் வெப்பமானது சுற்றுச்சூழல் இயக்கப்படுகிறது. நம்ம இதை படிச்சிருப்பீங்கடா. இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே புரியும். இப்போ ஒண்ணும் இல்லை, இது புல்லு, ஜஸ்ட் லைக் தட் புல்லு. இது புல்ல யார் மேல்றா, யார் சாப்பிட்றா, கோட். ஆடு சாப்பிடுமா, ஆட்டை யார் சாப்பிட்றா, யார் சாப்பிட்றா, ஆட்டை யாரா சாப்பிடுவான், ஆடு யாரா, சிங்கம். சரிப்பா, லயன் வச்சுக்கோ. இப்ப இப்ப இங்கிருந்து எனர்ஜி இங்க போகுமா போகாதா, தாவரத்தை ஆடு சாப்பிடும் போது எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுமா ஆகாதா, ஆகும் சார். அப்ப ஆட்டை சிங்கம் சாப்பிடும் போது எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுமா. அப்ப இப்ப என்னன்னா சார், இங்க ஒரு 100% எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப இந்த 100% எனர்ஜியும் ஆட்டுக்கு கிடைக்குமா? நோ சார். கொஞ்சம் குறையுமா இல்லையாமா? 80 80%, 90% கூட குறையும். 10% தான், 10% லான்னு ஒண்ணு படிப்போம். 10% மட்டும்தான் அடுத்தடுத்த இது போகும். சரியா? அப்ப இந்த நிகழ்வுல ஆற்றல் சிதைவு நடக்குது, எனர்ஜி லாஸ் ஆகுது. மற்றும் இதனால ஹீட் எங்க போகுது, சுற்றுச்சூழல்ல ஹீட் லாஸ் ஏற்படும். சுற்றுச்சூழல்ல ஹீட் லாஸ் ஆகும். இதுதான் இந்த கான்செப்ட். ஓகேவா? சோ there is unidirectional movement of energy towards the higher trophic levels and is dissipation and loss of heat to the environment. ரைட்டு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ப்ரொடக்டிவிட்டினா என்ன, டீகம்போசிஷன்னா என்ன, எனர்ஜி ஃப்ளோனா என்ன, நியூட்ரியன் சைக்கிளிங்னா என்ன அப்படின்றத தொடர்ச்சியா பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி. சரியா? உற்பத்தி எந்த ஒரு சூழ்மண்டலத்தின் அடிப்படை தேவையாக அதன் நிலையான செயல்பாட்டிற்கும் மற்றும் அதனை பராமரிக்கவும் நிலையான உள்ளீடான சூரிய ஒளி ஆற்றல் தேவைப்படுகிறது. நீங்க எந்த மாதிரியான சூழ்மண்டலம் எடுத்துக்கோங்க, அது நிலவாழ் சூழ்மண்டலமாக இருக்கட்டும் அல்லது நீர்வாழ் சூழ்மண்டலமாக இருக்கட்டும், அங்க எல்லாத்துக்கும் ஒரே இன்புட் யாரு, சூரிய ஒளி தான். சரியா? சூரிய ஒளி தான். A constant input of solar energy is the basic requirement for any ecosystem to function and sustain. எந்த ஒரு ஈகோசிஸ்டமும் ஒரு நிலையா இருக்கணும், நல்லா செயல்பாட்டோட இருக்கணும்னா கண்டிப்பா யார் வேணும், இன்புட்டா சூரிய ஒளி அவசியம். சூரிய ஒளி இல்லைன்னா எந்த ஒரு சூழ்மண்டலமும் நிலைத்து நிற்க இயலாது. ஏன்னா அப்பதான் தாவரங்கள், தற்சார்பு ஊட்டமுறை உயிரிகள் உணவை தயாரிக்க இயலும். உற்பத்தி சூழ்நிலையில் என்பது சூழ்நிலையினுடைய ஒரு பிரிவாக கருதப்படுகிறது. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அதாவது ப்ரொடக்ஷன் ஈக்காலஜி, எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுகிறது, தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் எவ்வளவு ஆற்றலை உற்பத்தி செய்கிறது, அது ஒரு ப்ரொடக்ஷன் ஈக்காலஜி. இவை சூழ்மண்டலத்தில் பல்வேறு கூறுகளின் கரிம பொருட்களின் உற்பத்தி விதத்தோடு தொடர்புடையது. சார் அது எதோடு தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரிம பொருட்களின் உற்பத்தி விதத்தோடு எவ்வளவு ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது அதனை அடிப்படையாக கொண்டது. பிரைமரி ப்ரொடக்ஷன் இஸ் defined as the amount of biomass or organic matter produced per unit area over a time period by plants during photosynthesis.
அதாவது என்ன சொல்றாங்க, உற்பத்தி அப்படின்றது ஞாபகம், பிரைமரி ப்ரொடக்ஷன் அதான் நம்ம பார்க்க போறோம். முதல்நிலை உற்பத்தி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அல்லது பேர் யூனிட் ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட காலத்துல, ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு கரிம பொருட்கள் உற்பத்தி ஆகிறது, அதை நாம என்னன்னு சொல்லுவோம்னா பிரைமரி ப்ரொடக்ஷன் அல்லது பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, பார்க்கலாமா? சரி, பார்க்கலாம். சோ ஒளிச்சேர்க்கையின் நிகழ்வின் போது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பரப்பளவில் உற்பத்தி செய்யப்படும் உயிர் பொருள் திறனின் அளவு அல்லது கரிம பொருட்களின் அளவே முதல் நிலை உற்பத்தி என்று அழைக்கப்படுகிறது. பிரைமரி ப்ரொடக்ஷன்னா என்ன? பிரைமரி ப்ரொடக்ஷன்னா என்னன்னா, குறிப்பிட்ட டைம்ல, சரியா, குறிப்பிட்ட ஏரியாவில், அதாவது ஒண்ணு இல்ல, ஒரு நாளைக்கு, அது ஒரு நேரத்தை நம்ம சொல்றோம், ஒரு நாளைக்கு, அதாவது 24 ஹவர்ஸ்ல ஒரு ஏக்கர்ல எவ்வளவு பயோமாஸ் ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றது தான்டா பிரைமரி ப்ரொடக்ஷன் சொல்றோம். புரியுதா? முதல் நிலை உற்பத்தினா அதான் அர்த்தம். இது எடை, அதாவது எடை ஜி ஸ்கொயர் அல்லது ஆற்றல் கிலோ கலோரி மீட்டர் ஸ்கொயர் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. சரியா? சரி, இங்க உங்க புக்ல என்ன கொடுத்திருக்கேன்? வெறும் ஜி மட்டும் கொடுத்திருக்கனா, ஜிஎம் கொடுத்திருக்கனா? GM square. GM is the correct. Okay, GM minus 2. Okay, GM minus 2 இது கரெக்ட் தான். KCAL. ஓகே, கிலோ கலோரி மீட்டர் minus 2. ஓகே, அப்ப இந்த பிரைமரி ப்ரொடக்ஷன் எவ்வளவு நமக்கு ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றதான் சொல்றோம் இல்லையா, அத எடை கிராம், GMன்றது கிராம் அப்படின்றது குறிக்கும், அல்லது கிலோ கலோரி, அதனால எக்ஸ்பிரஸ் பண்ணப்படுகிறது. அதாவது it is expressed in terms of weight or energy. உயிர் திரளின் உற்பத்தி விகிதம் உற்பத்தி திறன் எனப்படுகிறது. சரியா? அப்ப ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு பயோமாஸ் எவ்வளவு உற்பத்தி ஆகிறது, சரியா, அப்ப அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு உயிர் திரள் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றதை தான் நம்ம என்ன சொல்றோம், ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். பல்வேறு சுற்றுச்சூழலின் உற்பத்தி திறனை ஒப்பிட உற்பத்தி திறனானது இங்கேயும் என்ன சொல்றோம், GM மைனஸ், அதுவும் புக்ல உங்களுக்கு கரெக்டா தான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், இங்கதான் நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன். GM minus 2 per year, சரியா, -1, அல்லது கிலோ கலோரி மீட்டர் -2 ஆர் இயர் -1 என வெளிப்படுத்தப்படுது. அங்க பாத்துங்க, ப்ரொடக்டிவிட்டி, சரியா, ப்ரொடக்டிவிட்டி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணப்படுகிறது அப்படின்றத இங்க பாத்துக்கோ. ஓகே, GM -2 இயர் -1 அல்லது கிலோ கலோரி மீட் எம்னா மீட்டர் தான். ஓகே, மீட்டர் -2 ஆர் இயர் -1 என வெளிப்படுத்தப்படுகிறது. இது மேபி கேட்கலாம், ஜஸ்ட் பாத்துங்க ப்ரொடக்டிவிட்டியை நாம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம், அதே மாதிரி இங்க வந்து பிரைமரி ப்ரொடக்ஷனை எப்படி உற்பத்தி செய்யறோம் அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். ரைட். முதல்நிலை உற்பத்தியானது மொத்த முதல்நிலை உற்பத்தி, நிகர முதல்நிலை உற்பத்தி என ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. மொத்த முதல்நிலை, அதாவது கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு ரெண்டா அதை நம்ம பிரிக்கலாம். அப்படின்னா என்ன முக்கியமானது, போன வருஷம் கூட இது ரிலேட்டடா தான் கேள்வி உங்களுக்கு வந்திருக்கு, பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மொத்த முதல்நிலை உற்பத்தி, கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா என்ன? ஒளிச்சேர்க்கை, ஒரு தாவரம் ஒளிச்சேர்க்கை செய்கிறது, ஒரு தாவரம் ஒளிச்சேர்க்கை செய்கிறது. அப்ப இந்த ஒளிச்சேர்க்கை செயலால் உருவாகும், சரியா, ஒளிச்சேர்க்கை செயலால் உருவாகும் மொத்த கரிம கூட்டு பொருட்களின் அளவு. இப்ப ஒரு தாவரம் ஒளிச்சேர்க்கை செய்யுது, ஒரு தாவரம் ஒளிச்சேர்க்கை செய்யுதுங்க. அப்ப ஒளிச்சேர்க்கை செய்யும் போது என்ன தயாரிக்குது, உணவை தயாரிக்குது இல்லைங்களாங்க. அதனுடைய அளவை நம்ம என்னன்னு சொல்றோம்னா மொத்த முதல் நிலை உற்பத்தின்னு சொல்றோம், கிராஸ் பிரைமரி ப்ராடக்ட் சொல்றோம். ஓகே, so it is the rate of production of organic matter during photosynthesis. ஒரு தாவரம் ஒளிச்சேர்க்கை செய்யும் பொழுது எவ்வளவு மொத்தமா எவ்வளவு கரிம கூட்டு பொருட்களை உற்பத்தி செய்கிறதோ அதுதான் முதல்நிலை, மொத்த முதல்நிலை உற்பத்தி. புரியுதா? Yes sir. யாருன்னா புரியல கேட்டுக்க. அதுக்கு அடுத்தது
சுவாசத்தின் பொழுது கிடைத்த மொத்த முதலை உற்பத்தியில் ஒரு கணிசமான அளவு தாவரங்களால் பயன்படுத்தப்படுகின்றன. சார் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வருது இல்ல, அதாவது தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் பொழுது தயாரிக்கக்கூடிய மொத்த கரிம பொருட்களுடைய அளவை நம்ம வந்து என்ன சொல்லிடுறீங்க, கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, அதாவது ஜிபிபின்னு சொல்லிடுறீங்க. ஜிபிபின்னு சொல்லிடுறீங்க. இப்ப இந்த ஜிபிபில இருந்து இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமே, தாவரங்கள் சுவாசிக்குதா இல்லையா? சுவாசிக்கும் பொழுது அங்க கொஞ்சம் எனர்ஜி செலவாகுமா ஆகாதா? ஆமா சார். சரியா? அப்ப ஜிபிபில கிடைத்த உற்பத்தியில ஒரு கணிசமான அளவு சுவாசித்தலின் பொழுது தாவரங்களால் பயன்படுத்தி கொள்ளப்படுங்க. A considerable amount of GPP is utilized by plants in respiration. அப்ப தாவரங்கள் சுவாசிக்கிறது, அதுக்காக மொத்தமா ஒளிச்சேர்க்கையின் போது கிடைத்த அந்த உற்பத்தியிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறது. இதை பார்த்துக்குங்க. ஏன் இங்க சொல்றோம்னா அதுக்கு காரணம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நிகர முதல்நிலை உற்பத்தி, நெட் கெயின் நம்ம சொல்றோம் இல்லையா? நெட் கெயின் அதாவது அப்படின்னா என்ன? மொத்த முதல்நிலை உற்பத்தி. மொத்த முதல்நிலை உற்பத்தினா யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்ன சொன்னேன்? ஒளிச்சேர்க்கையின் போது அது கிடைத்த மொத்த கரிம கூட்டு பொருட்கள் சார். ஆமாப்பா. அதுல இருந்து என்ன பண்ணணும் நீங்க? கழித்தல் சுவாச இழப்புகள். அதாவது அங்க தாவரங்கள் சுவாசிக்கும் பொழுது எவ்வளவு எனர்ஜிய அங்கிருந்து எடுத்துக்கிச்சோ அதை நீங்க கழிச்சிட்டு மீதி வர்றது தாண்டா என்பிபி. யாருக்காவது புரியுதா? புரியலையா? புரியுது சார். அவ்வளவுதான். இப்ப மொத்தமா கிடைச்சிருக்குங்க உங்களுக்கு கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்றது. எதையுமே நீங்க கழிக்க கூடாது. ஒரு தாவரம் ஒளிச்சேர்க்கை செய்யுது, ஒளிச்சேர்க்கையின் மூலம் அதனால உற்பத்தி செய்யப்பட்ட கரிம கூட்டு பொருட்களினுடைய அளவு மொத்த முதல்நிலை உற்பத்தி. அப்ப நிகர முதல்நிலை உற்பத்தி நெட் கெயின் என்னடா கொஞ்சம் லாஸ் ஆயிடுது. அப்ப நீங்க இதை எப்படி ஷார்ட்டா சொல்லலாம் அப்படின்னா, ஜிபிபி மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்பிபி சொல்லலாமா? நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி என்பது கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இருந்து ரெஸ்பிரேஷன் மூலம் கொஞ்சம் ஆகக்கூடிய லாஸ கழிச்சிட்டீங்கன்னா கிடைப்பது தாண்டா நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. யாருக்காவது புரியலையா? புரிஞ்சு சார். ஆமாப்பா. இந்த அசஸ் அண்ட் ரீசனுக்கு கொஞ்சம் தயாரா இருந்துருங்க. பாத்துக்கோ. இங்க பாருங்க. சோ இதுக்கு நம்ம இங்க ஃபார்முலாவிலே கொடுத்திருக்கோம், படத்தோட இங்க கொடுத்திருக்கோம் பாருங்க. அப்ப நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ஆர். அப்ப உங்க பாருங்க, ஒரு தாவரம் சூரிய ஒளியின் உதவியால் என்ன பண்ணுது? ஒளிச்சேர்க்கை செய்து என்ன பண்ணிக்குது? உணவை தயாரித்துக் கொள்கிறது. So glucose produced during photosynthesis, that is GPP. எவ்வளவு குளுக்கோஸ் ஆற்றல் அல்லது எவ்வளவு குளுக்கோஸ் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்றத நாம என்னன்னு சொல்லுவோம்னா ஜிபிபின்னு சொல்றோம். சரியா? இங்க பாருங்க, some glucose used to supply energy to drive cellular process, that is respiration. சரியா? சில குளுக்கோஸ் மூலக்கூறுகள் என்னத்துக்கு சுவாசித்தலின் பொழுது என்ன ஆகுது? எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அண்ட் மீதி இருக்கக்கூடிய குளுக்கோஸை தான் என்ன சொல்றோம்? நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி சொல்றோம். இப்ப புரியுதா? எஸ் சார். ரைட். ஒரே நிமிஷம் வெயிட் எ செகண்ட். ரைட்டுப்பா. அப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப புரிஞ்சிச்சா என்பிபி அப்படின்றது என்னன்னு புரிஞ்சிச்சா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? புரிஞ்சு சார். அவ்வளவுதான்ப்பா. சரியா? இது எப்படி கேட்டாலும் அவன் அசஸர் ரீசன்ல கேட்கட்டும், இல்ல ஸ்டேட்மெண்ட் மாரி கேட்கட்டும், எப்படி கேட்டாலும் இதுல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா எப்படி கேட்டாலும் நீங்க அடிச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகே. சோ என்பிபி இஸ் ஈக்குவல் டு ஜிபிபி மைனஸ் ஆர். இதுல என்பிபி இஸ் ஈக்குவல் டு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, ஜிபிபி கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, ஆர்ன்றது ரெஸ்பிரேஷன்.
சோ பிரச்சார்பு ஊட்ட உயிரிகளின் தேவைக்காக அல்லது நுகர்வுக்காக கிடைக்கக்கூடிய உயிர்த்திரளின் அளவு நிகர முதல்நிலை உற்பத்தி என்று அழைக்கப்படுகிறது. என்ன சொல்றாங்க பாருங்க, பிரச்சார்பு ஊட்ட உயிரிகள் யாரு? தாவர உண்ணிகள், தாவரங்களை சாப்பிடுறது பிரச்சார்பு ஊட்ட முறை உயிரிகள். சிதைப்பு உயிரிகள் யாரு? பாக்டீரியா, ஃபங்கை, இதெல்லாம் யாருங்க? எல்லாமே பிரச்சார்பு ஊட்ட உயிரிகள் தான். இது என்ன பண்ணுது? தேவைக்காக அல்லது நுகர்வுக்காக கிடைக்கக்கூடிய உயிர்த்திரளின் அளவு என்னன்னு சொல்லலாம், நிகர முதல்நிலை உற்பத்தி. அப்ப இது எடுத்துக்குது இல்ல, ஒரு தாவரத்தை இது சாப்பிடுது. ஒரு தாவரத்தை ஒரு விலங்கு சாப்பிடுதுன்னா அது எதை எடுத்துக்குதுன்னா நிகர முதல்நிலை உற்பத்தியை தான் அது எடுத்துக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது இரண்டாம் நிலை உற்பத்தி, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. அப்படின்னா என்ன? நுகர்வோர்கள் மூலம் புதிதாக உற்பத்தி செய்யப்படும் கரிம பொருட்களின் வீதம் இரண்டாம் நிலை உற்பத்தின்னு சொல்றோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு இப்ப நம்ம இப்படி சொல்லலாம், தாவர உண்ணி இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஹெர்பிவோர் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. முயல் சார். முயல். சரியா? முயல் ஏற்கனவே அதுக்கான சாப்பாட்டை யாருக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாருன்னா பிளான்ட் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டார். ஏன்னா இவரால உணவு தயாரிக்க முடியாதுங்க, இவரால உணவு தயாரிக்க முடியாது. அப்ப அவரு சாப்பிட்டு இவரு வளர்ச்சி செய்யும் பொழுது இது எவ்வளவு கரிம பொருட்களை உற்பத்தி செய்கிறதோ அது நம்ம என்னன்னு சொல்றோம், இரண்டாம் நிலை உற்பத்தின்னு சொல்றோம். சரியா? செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் defined as the rate of formation of new organic matter by consumer. யாரெல்லாம் நுகர்வோர்னு நீங்க பாத்துக்குங்க. தாவர உண்ணிகள் ஒரு நுகர்வோர் தான். சரியா? விலங்க சாப்பிட்றதும் ஒரு நுகர்வோர் தான், விலங்கு உண்ணிகள் ஒரு நுகர்வோர் தான். அல்லது கார்னிவோர், அதுவும் ஒரு நுகர்வோர் தான். அப்ப நுகர்வோரால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய கரிம பொருட்களுடைய வீதத்தை நாம இரண்டாம் நிலை உற்பத்தின்னு சொல்றோம். இப்ப புரிஞ்சுச்சா? ஓகே. அப்ப இந்த கன்சியூமர்ஸ் எல்லாம் எதை எடுத்துக்கிறாங்கன்னா நிகர நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான் இவங்க சாப்பாடா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். இப்ப ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொல்ல போனா முதல்நிலை உற்பத்தி என்பது தாவரங்களால் உற்பத்தி செய்யப்படுவது, இரண்டாம் நிலை உற்பத்தி என்பது விலங்குகளால் உற்பத்தி செய்யப்படுவது. சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? ஆமா. இங்க இரண்டாம் நிலை உற்பத்தினா ஒன்லி கன்சியூமர் மட்டும்தான். ஆனா பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செயலால் உற்பத்தி செய்யப்படுவது. அப்ப எப்படி ஒன்னாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே. முதல்நிலை உற்பத்தி திறன் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் ஒரு தாவர இனத்தை மட்டுமே சார்ந்தது. கரெக்ட் தானே? ஏன்னா முதன்மை உற்பத்திக்கு யாரு முக்கியம்? பிளான்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? சோ பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த பிளான்ட் ஸ்பீசிஸ் இன்ஹபிட்டிங் எ பர்டிகுலர் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய தாவரங்களை சார்ந்தது முதல்நிலை உற்பத்தி திறன். இது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து மற்றும் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை திறன் போன்ற பல்வேறு விதமான சுற்றுச்சூழல் காரணிகளை சார்ந்துள்ளது. இது எதை சார் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது அந்த ஒரு குளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குளத்துல எவ்வளவு ஊட்டச்சத்து கிடைக்குது, அந்த குளத்துல வாழக்கூடிய தாவரங்கள் எவ்வளவு ஒளிச்சேர்க்கை செய்யுது, இதன் அடிப்படையில தான் அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி இருக்கும்னு சொல்றாங்க. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் எ வெரைட்டி ஆஃப் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் போட்டோசிந்தெடிக் கெப்பாசிட்டி ஆஃப் பிளான்ட்ஸ். எனவே முதல்நிலை உற்பத்தி திறன் வெவ்வேறு விதமான சூழல் மண்டலங்களில் மாறுபடும். therefore it varies in different types of ecosystem. அப்ப குளச்சூழ் மண்டலம் எடுத்துட்டீங்கன்னா அங்க தாவரங்களுடைய உற்பத்தி எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. அதுவே நிலச்சூழ் மண்டலம் எடுத்துட்டீங்கன்னா அப்ப குளச்சூழ் மண்டலத்தை கம்பேர் பண்ணும்போது நிலச்சூழ் மண்டலத்துல உற்பத்தி அதிகமாக இருக்குமா குறைவா இருக்குமா? முதல்நிலை உற்பத்தி அதிகமா இருக்கும். ஏன்னா நீர்நிலைகளை விட தாவரங்களுடைய எண்ணிக்கை நிலத்துல அதிகம். சரி, அப்ப அங்க வேரி ஆகும். அதைத்தான் இங்க சொல்றாங்க. முதல்நிலை உற்பத்தி திறன் என்பது வெவ்வேறு விதமான சூழல் மண்டலங்கள்ல அது மாறுபடும். இந்த உயிர்கோளத்தில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்படும் நிகர முதல்நிலை உற்பத்தி திறன் என்பது ஏறத்தாழ 170 பில்லியன் டன்கள். அதாவது ட்ரை வெயிட்டை வச்சு சொல்றாங்க. The annual net primary productivity of the whole biosphere is approximately 170 பில்லியன் டன்ஸ் ட்ரை வெயிட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். அப்ப மொத்த நிகர முதல்நிலை உற்பத்தினாவே நமக்கு தெரியும் என்னது, ரெஸ்பிரேஷன் எல்லாம் கழிச்சிட்டு போக மீதி என்ன கிடைக்குதோ அதான். அப்ப எவ்வளவு கிடைக்குதான்? 170 பில்லியன் டன். எப்ப? எதுக்கு? ஆனுவல்னா ஒரு வருடத்துல ஒரு வருஷத்துல எவ்வளவு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி
உருவாக்கப்படுகிறது அல்லது கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 170 பில்லியன் டன்கள் அப்படின்னு சொல்றோம். இவற்றில் 70% புவியின் மேற்பரப்பில் காணப்படுகிறது. நோட் திஸ் பாயிண்ட். அப்ப உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 170 கிடைக்குது. இதுல புவியின் மேற்பரப்புல 70%, கடலின் உற்பத்தி திறன் 50% பில்லியன் டன்கள் மீத உள்ளவை நிலத்தில் இருக்கிறது. அதாவது of this, despite occupying about 70% of the surface, the productivity of the oceans are only 55 billion tons. சரிப்பா, கடலோட உற்பத்தி திறன் பாருங்க 55 பில்லியன் டன். சார் கடல்ல யார் சார் உற்பத்தி செய்யறா? கடல்ல யார் உற்பத்தி செய்யறா? கடல்ல யாரு உற்பத்தியை செய்கிறார்கள்? உற்பத்தி திறன் யாருக்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னு கேக்குறேன். யாரா? நீர்ல இருந்து உப்பு கிடைக்குது சார். உப்பு அதெல்லாம் இல்லையே. உப்பு உப்பு உருவாகிறது தாவரங்கள் சார். என்ன தாவரம் இருக்கு ராஜா? அதுதான் நான் கேக்குறேன். பாசிகள். கடல் பாசிகள்லாம் ரொம்ப, கடல் பாசிகள் மட்டும் இல்லைன்னா கடல்ல உயிரினங்களே வாழ முடியாதுங்க. அவைகள் ஒளிச்சேர்க்கை செஞ்சுதான் அங்கு ஆக்சிஜனே கொடுக்குது. புரியுதா இல்லையா? அதுதான். அப்ப கடலின் உற்பத்தி திறனுக்கு காரணம் அங்கு வாழக்கூடிய பாசி இனங்கள் தான். அது பச்சை பாசியா இருக்கலாம், சிவப்பு பாசியா இருக்கலாம், பழுப்பு பாசியா இருக்கலாம். ஏன் எல்லாமே அவைகள் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடியவை. அதை மறக்காதீங்க. ஓகே, ரைட். So the annual net primary productivity of the whole biosphere is approximately 170 billion tons of organic matter. Of this, despite occupying about 70% of the surface, the productivity of the oceans are only 55 billion tons. Rest of course is on land. மீதமுள்ளவை எங்க இருக்கு? நிலத்துல இருக்கு. சரியா? இது ஏன் அப்படி இருக்குன்றது, இப்ப நிலத்துக்கும் நீருக்கும் கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு தண்ணியில ஓரளவுக்கு கம்மியா இருக்கு. ஓரளவுக்கு. ஏன்னா இங்க ஒன்லி ஆல்கே மட்டும்தான் உற்பத்தி திறனுக்கு காரணம். சரியா? ஆனா நிலத்துல அப்படி கிடையாது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் எல்லாமே அதிகமான உற்பத்திக்கு, உற்பத்தி திறனுக்கு காரணம்னு சொல்லலாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்து ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுச்சா? புரியலையா? புரிஞ்சு சார். சரியா? இந்த பர்சன்டேஜ் வேல்யூலாம் ரொம்ப முக்கியம். எத்தனை பர்சன்டேஜ், எவ்வளோ பில்லியன் டன்கள் ஒரு வருஷத்துக்கு. அதுவே கடல்ல எடுத்துட்டீங்கன்னா எத்தனை பில்லியன் டன் உற்பத்தி திறன் இருக்கு, ப்ரொடக்டிவிட்டி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே.